எனக்கு வந்து புளியை கொடுங்கன்னு. கொஞ்ச நேரம் அப்படியே மீன் டைகர் யா டைகர் அப்படியே பார்த்தேன். இன்னும் நேஷனல் அனிமல். அப்போ இந்த லோட்டஸ் நேஷனல் ஃப்ளவரை எதுக்கு பிஜேபி கொடுத்தீங்கன்னு பக்கத்தில் இருக்கிற 2 அதிகாரி ஒருத்தர் பார்த்துக்கிட்டான். வச்சுக்கலாம் நாள் ஒருங்க அப்படின்னு. சரி காளமாட அடுத்து கேட்பேன். காளமாடோ அப்புறம் மயிலை கேட்டேன், அதே பதில் தான். அப்புறம் காளமாடு கேட்டேன், ஏன்னா நம்ம ஜல்லிக்கட்டு அப்படி உயிர் உள்ள எதையும் தர்றதில்லை. அப்ப மாயாவதிக்கு இதுக்கு யானையை கொடுத்து, ஃபார்வர்ட் பிளாக் இதுக்கு சிங்கத்தை கொடுத்து. அது அப்ப நடந்துருச்சு. அப்ப நான் பின்னாடி பிறந்ததான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்காங்க. அதுக்கு வந்து இதில் அப்படி பேசிட்டு இருக்கும்போது சரி ஒன்று செய், யாருக்கும் சின்ன வேணாம் அழிச்சு. நீ என்ன பண்ண ஒரு அண்டா, இந்த நகை வெட்டி, இந்த சாந்து சட்டி, இதெல்லாம் சின்ன பாரு. குக்கர்லாம் கொடுத்து மக்கர் பண்ணிட்டாலே. அமெரிக்காவை நீ எப்படி நினைக்கிறா? கிரேட். அங்க சின்னம் இல்லை, எண் முறை தான் இருக்கு. நீ என்ன செய்ய, எல்லா கட்சியிலும் சின்னத்தை எடுத்துரு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு எண்ணெய் கொடுத்து, எனக்கு 101, அவருக்கு 51, அவருக்கு 61, அவருக்கு 71, அவருக்கு 200, 300 இப்படி கொடுத்துருவோம். படிக்காத இல்லட்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? நீ 75 வருஷத்துல படிக்க வைக்காம என்ன பிடிக்கிட்டு இருந்தேன்? அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? படிக்க வைக்காம 75 வருஷம் விடுதலை பெற்று இந்தியாவில் என்ன பண்ணிக்கிட்டு 1-2 கூட தெரியாதவங்க ஓட்டை இப்படி போட்டு தனக்கான தலைவனை தேர்வு பண்ண மாட்டவன இவன் பேசுறான். கிட்டதான் பேசிருக்கான். கடைசியா எதையுமே உயிர் உள்ள எதையும் தர முடியாது. கடைசியா நமக்கு விவசாயம் கொடுத்தான். ஏன் விவசாயம் கொடுத்தான்? எந்த விவசாயம் உயிரோட இல்லைன்னு முடிவெடுத்துட்டான். புரியுதா? உயிருள்ள எதையுமே தர முடியாது என்று சொன்ன தேர்தல் ஆணையம் நமக்கு விவசாயம் கொடுத்துருக்குன்னா உயிரோட எந்த விவசாயம் இல்லை.